இணைந்து கற்போம். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் அணு அமைப்பு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https://buyMode.shop/links/0F599 374A921309A 6B53E8. Sponsor content has BuyMode, has BuyMode e-shopping, has BuyMode online, has BuyMode shopping, has BuyMode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பரமணு என்ற சிறிய துகள்களால் ஆனது என்ற கொள்கையை வெளியிட்ட இந்திய தத்துவ ஞானி யார்? கனடா. இந்த பிரபஞ்சமானது அணு என்ற மிகச்சிறிய துகள்களால் ஆனது என்ற கருத்தை வெளியிட்ட கிமு 4ஆம் நூற்றாண்டின் கிரேக்க தத்துவ ஞானிகள் யார்? லியூசிப்பஸ், டெமக்ரிட்டஸ். இந்த பிரபஞ்சமானது மண், காற்று, நீர் மற்றும் நெருப்பு போன்ற 4 கூறுகளால் ஆனது என்று விவாதித்த கிரேக்க தத்துவஞானி யார்? பிளாட்டோ. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்கும் வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூடுகை வினை. வேதிச் சேர்க்கை விதிகள் எத்தனை வகைப்படும்? 5. பெருக்கல் விகித விதியானது எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டது? 1804. பெருக்கல் விகித விதியானது யாரால் முன்மொழியப்பட்டது? ஜான் டால்டன். கீழ்கண்டவற்றுள் கார்பன் ஆக்சிஜனுடன் இணைந்து உருவாகும் மூலக்கூறு எது? CO2. கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றில் உள்ள ஆக்சிஜனின் நிறை விகிதம் என்ன? 1:2. SO2 மற்றும் SO3 ஆகியவற்றில் உள்ள ஆக்சிஜனின் நிலையான நிறை விகிதம் என்ன? 2:3. ஃபெரஸ் மற்றும் ஃபெர்ரிக் குளோரைடு ஆகிய 2 குளோரைடுகளை உருவாக்குவது எது? இரும்பு. தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? ஜெர்மியஸ் ரிச்சர். கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் உடன் சேர்ந்து உருவாகும் மூலக்கூறு எது? CH4CO2. CH4இல் நிறைகளின் விகிதம் என்ன? C:H = 3:1. CO2வில் நிறைகளின் விகிதம் என்ன? C:O = 3:8. H2Oவில் H:O நிறையின் விகிதம் என்ன? 1:8. ஒரு குறிப்பிட்ட நிறை கொண்ட ஆக்சிஜனுடன் 32 பகுதிகள் இணையும் கார்பன் மற்றும் சல்ஃபர் நிறைகளின் விகிதம் என்ன? 12:32. சல்ஃபர் மற்றும் ஹைட்ரஜனின் எடையின் விகிதம் என்ன? 16:1. ஒரு பருமன் ஹைட்ரஜன் ஒரு பருமன் குளோரினுடன் வினைபுரிந்து எத்தனை பருமன்கள் HCl வாயுவை உருவாக்குகின்றது? 2. நவீன அணுக்கொள்கையை முன்மொழிந்தது மற்றும் வண்ண குறைபாடு பற்றி ஆய்வு மேற்கொண்டதில் மிகவும் பிரபலமானவர் யார்? ஜான் டால்டன். கீழ்கண்டவற்றில் டால்டனின் கொள்கை பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. அணுவானது எதிர் மின்னோட்டம் கொண்ட கோளம். இக்கோளத்தினுள் நேர் மின்னோட்டம் கொண்ட எலக்ட்ரான்கள் பொதிக்கப்பட்டுள்ளன. யுரேனிய உப்பின் மூலம் அதிக ஊடுருவும் கதிர்கள் தன்னிச்சையாக வெளிப்படுவதை கண்டறிந்தவர் யார்? ஹென்றி பெக்ரல்.
யுரேனிய உப்பின் மூலம் அதிக ஊடுருவும் கதிர்கள் தன்னிச்சையாக வெளிப்படுவதை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆல்ஃபா துகள்கள். உண்மையான பருப்பொருள்களால் ஆன கதிர்கள் எவை? ஆல்ஃபா, பீட்டா. கீழ்கண்டவற்றில் மின்காந்த அலைகள் கொண்டது எது? காமா. கதிரியக்கத்தின் முக்கிய காரணியான ஆல்ஃபா துகள்கள் எத்தனை புரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனது? 2,2. ஹீலியத்தின் உட்கருவை ஒத்துள்ள துகள்கள் எவை? ஆல்ஃபா. எதிர்மின் அயனிகளை கொண்ட எலக்ட்ரானை ஒத்துள்ள துகள் எது? பீட்டா. தனது கண்டுபிடிப்பிற்கு ஆல்ஃபா துகள்களை பயன்படுத்தியவர் யார்? ரூதர்ஃபோர்ட். நடுநிலைமை கதிர்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? காமா. ரூதர்ஃபோர்ட் என்ற பிரிட்டிஷ் இயற்பியலாளர் பிறந்த ஆண்டு 1871 ஆகஸ்ட் 30. அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். தங்கத்தகடு அணு ஆய்வு மூலம் அணுவின் மைய பகுதியில் அணுக்கரு உள்ளது என்பதை கண்டறிந்தவர் யார்? ரூதர்ஃபோர்ட். ரூதர்ஃபோர்ட் எந்த ஆண்டு முதன்முதலில் டிரிட்டியத்தை தயாரித்தார்? 1934. ரூதர்ஃபோர்ட் அணு அமைப்பு ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1908. ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரியின் முக்கிய அம்சங்கள் பற்றிய கூற்றுக்களை ஆராய்க. அணுவின் மைய பகுதியில் மிக மிகச் சிறிய உட்கரு இடம்பெற்றுள்ளது. இது சரி. உட்கருவை சுற்றியுள்ள பெரும்பகுதி வெற்றிடமாக உள்ளது. இது சரி. அணுவின் உட்கரு எனப்படும் சிறிய நேர்மின் சுமை கொண்ட பகுதிகளில் அணுவின் மொத்த நிறையும் பொதிந்துள்ளது. இது சரி. இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. உட்கருவுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில் வெற்றிடம் உள்ளது என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? ரூதர்ஃபோர்ட். நீல்ஸ் போர் பிறந்த ஆண்டு அக்டோபர் 7, 1885. நீல்ஸ் போர் இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1922. நீல்ஸ் போரின் அணு மாதிரி கொள்கையின் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. ஓர் அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன. இது சரி. கூற்று 2. ஒரே வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகையில் ஆற்றலை இழக்கின்றன. இது தவறு. கூற்று 3. வட்டப்பாதைகள் 1, 2, 3, 4 அல்லது KLMN என பெயரிடப்படுகின்றன. இது சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் கூற்று 1, 3 சரி. கூற்று 2 தவறு. ஒரு சராசரி அணு எத்தனை மீட்டர் அளவுடையது? 0.0000000001 மீட்டர். பெரிலியம் உட்கருவை ஆல்ஃபா கதிரால் தாக்கும்போது புரோட்டான்களுக்கு இணையான நிறை உள்ள துகள்கள் வெளியேறுவதைக் கண்டறிந்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் வட்டப்பாதை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஆர்பிட். அணு உட்கருவில் நடுநிலைத்தன்மை உடைய துகள் ஒன்று உள்ளது என ரூதர்ஃபோர்டு தீர்மானித்த ஆண்டு 1920. புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையானது ஈர்ப்பு விசையை காட்டிலும் மிகவும் வலிமையானது. அணுவின் அடிப்படை துகள்களான புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இணைந்தது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நியூக்ளியான்கள். எலக்ட்ரானின் நிறை என்ன? 9.108 × 10⁻⁻28 கிராம். புரோட்டானின் நிறை என்ன? 1.672 × 10⁻⁻24 கிராம். நியூட்ரானின் நிறை என்ன? 1.674 × 10⁻⁻24 கிராம். அணு எண் பின்வரும் எந்த குறியீட்டால் குறிக்கப்படுகிறது? இஜட். நிறை எண் பின்வரும் எந்த குறியீட்டால் குறிக்கப்படுகிறது? ஏ. இஜட் வடிவத்தில் உள்ள அணு எண் என்பது சால்ட். ஜெர்மானிய மொழியில் டேஸ் என்று பொருள். எண். ஒரு தனிமத்தின் அணுவின் நிறை எண் 39.
நியூட்ரான்களின் எண்ணிக்கை 20 எனில் அதன் அணு எண் எத்தனை? 19. ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஐசோடோப்புகள். ஐசோடோப்புகள் அடர்த்தி மற்றும் டேஸ் போன்றவை இயற்பண்புகளிலும் வேறுபடும். கொதிநிலை. மின்னல் அணுக்கரு வினையில் ஈடுபட்டு அரிய அணு டேஸ் உருவாக்குகிறது. ஐசோடோப்புகள். கதிரியக்க ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு எது? H3C14. நமது உடலில் காணப்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? பொட்டாசியம் 40. ஒத்த நிறை எண்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோபார்கள். அணு உலையில் எரிபொருளாக பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? யுரேனியம் 235. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? கோபால்ட் 60. கீழ்கண்டவற்றுள் கழுத்துக்களலை சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? அயோடின் 131. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிட பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? கார்பன் 14. உட்கருவை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஆர்பிட்டிலும் எலக்ட்ரான்கள் அவற்றின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ள ஒழுங்கமைவை குறிப்பிடுவதே டேஸ் எனப்படும். எலக்ட்ரான் அமைப்பு. போர் விதியின்படி ஒரு வட்டப்பாதையில் இடங்கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டேஸ் என்ற வாய்ப்பாட்டால் கணக்கிடப்படுகிறது. 2n². அணுக்கள் மிக நுண்ணிய நிறை எண்களை பெற்றுள்ளதால் அவை எவ்வாறு அளவிடப்படுகிறது? ஒரு nm = 10⁻⁻⁹ மீட்டர். பொறுத்துக. தனிமம் அணு எண். லித்தியம் 6, நைட்ரஜன் 8, ஆக்சிஜன் 7, கார்பன் 3. இதுக்கான ஆன்சர் 4, 3, 2, 1. தனிம வரிசை அட்டவணையில் ஆர்கானின் அணு எண் எத்தனை? 18. சல்ஃபரின் அணு எண் எத்தனை? 16. கீழ்கண்டவற்றுள் அணு எண் 12 கொண்ட தனிமம் எது? மெக்னீசியம். அணு எண் 10 கொண்டுள்ள தனிமம் எது? நியான். பின்வருவனவற்றுள் வெள்ளியின் அணு எண் என்ன? 47. ஹீலியத்தின் நிறை எண் என்ன? 4. கீழ்கண்டவற்றுள் பெரிலியத்தின் நிறை எண் என்ன? 9. பொறுத்துக. தனிமம் நிறை எண். போரான் 12, கார்பன் 16, நைட்ரஜன் 11, ஆக்சிஜன் 14. இதுக்கான ஆன்சர் 3, 1, 4, 2. லித்தியத்தின் நிறை எண் என்ன? 7. 1 அல்லது 2 அல்லது 3 இணைதிறன் எலக்ட்ரான்களை உடைய தனிமங்கள் ஹைட்ரஜனை தவிர்த்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உலோகங்கள். வெளிக்கூட்டில் 4 முதல் 7 எலக்ட்ரான்கள் வரை கொண்ட தனிமங்கள் டேஸ் எனப்படும்? அலோகங்கள். எலக்ட்ரான்களை இழந்து நேர் மின்னூட்டங்களை கொண்ட அயனிகளை உருவாக்கும் தனிமங்கள் உலோகங்கள். எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் மின்னூட்டங்களை கொண்ட அயனிகளை உருவாக்கும் தனிமங்கள் அலோகங்கள். ஒரு தனிமத்தின் இணைதிறன் எலக்ட்ரான்கள் 5, 6, 7 ஆக இருந்தால் அதன் இணைதிறன் எத்தனையாக இருக்கும்? 3, 2, 1. அணுவின் வெளிக்கூடு முழுமையாக எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்டிருப்பின் அத்தனிமத்தின் இணைதிறன் என்ன? 0. நியானின் எலக்ட்ரான் வடிவமைப்பு 2,8 எனில் அதன் இணைதிறன் எத்தனை? 0. மெக்னீசியத்தின் எலக்ட்ரான் வடிவமைப்பு 2,8,2 எனில் அதன் இணைதிறன் எத்தனை? 2. சல்ஃபரின் எலக்ட்ரான் வடிவமைப்பு 2,8,6 எனில் அதன் இணைதிறன் என்ன? 2. குவாண்டம் எண்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 4. கீழ்கண்டவற்றுள் உட்கருவிலிருந்து எலக்ட்ரானின் தொலைவு கொண்டது எது? முதன்மை குவாண்டம் எண். எலக்ட்ரானின் கூடு மற்றும் அதன் வடிவத்தை கொண்டது எது? கோண உந்த குவாண்டம் எண். ஆர்பிட்டல்களின் அமைவிடம் கொண்ட குவாண்டம் எண் எது? காந்த குவாண்டம் எண். தேங்க்யூ.